ஸோ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த டாபிக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து சீக்வென்ஷியலா ஒர்க் பண்ணும்போது எப்படி வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கான்ஃப்ளிக்ட்ஸ், செகண்ட் சினாரியோ, தேர்ட் சினாரியோ அண்ட் ஃபோர்த் சினாரியோ. ஸோ செகண்டும் தேர்ட் சினாரியோ வந்து கிட்டே சால்வ் பண்ணிடும். பட் ஃபோர்த் சினாரியோ தான் மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து கிட் டாபிக்ல நம்ம வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 3 செஷன்ஸ் 3 இல்ல 4 எடுத்துருக்கோம்னு தெரியல. ஆக்சுவலா 3 செஷன்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சில ஒரு ஒரு சின்ன பிக்சர் மாரி போட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க இத என்ன பண்ணலாம்னா, நீங்க பிரிண்ட் பண்ணி அ அ உங்களோட அ உங்களோட ரூம்ல நீங்க வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்க வந்து ஏதாவது ஒரு டவுட்னா நீங்க ஜஸ்ட் அப்படியே ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அத பத்தி நம்ம பார்க்கலாம் இப்ப. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே. ஸோ இதுதான் வந்து சும்மா நம்ம விஷுவல் ரெப்ரசன்டேஷனுக்காக எழுதுறேன் நானு. ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ இதுதான் வந்து அ அ நம்மளோட ஃபோல்டர். இப்ப நம்மளோட மெஷின்ல இருக்க ஒரு ஃபோல்டர்ஸ். அந்த ஃபோல்டர் வந்து ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல வந்து நமக்கு வந்து நெறைய அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கும். அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ். ஓகேங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜ் வந்து நம்ப ஸ்டேஜிங் சொல்லலாம். இல்லன்னா வந்து அ ட்ராக் பண்ண நம்ம வந்து கிட் ஆட் குடுத்து ட்ராக் பண்ணுவோம்ல. ஸோ ட்ராக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்டேஜிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. லெட் மீ புட். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கிட் ஆட் அந்த கமாண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ட்ராக் ஆக ஆரம்பிச்சுரும். ட்ராக். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டேஜிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து யூ வில் ஆல்சோ ஹேவ் ஒன் மோர் ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் ரெபாசிட்டரி. இதுதான் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல. ஸோ உங்க ஃபோல்டருக்குள்ளேயே டாட் கிட்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அந்த ஃபோல்டருக்குள்ள தான் ஸ்னாப்ஷாட் நான் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ரெபாசிட்டரினா ஜஸ்ட் நத்திங் பட் ஸ்டோரேஜ் லொகேஷன். உங்களோட மெஷின்குள்ள இருக்க ஒரு ஸ்டோரேஜ் லொகேஷன் தான் வந்து லோக்கல் ரெபாசிட்டரின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு நீங்க சேஞ்சஸ் புஷ் பண்ணோம் அப்படின்னா, நீங்க என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஆ git commit -m இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி கமிட் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து இன்னொரு லேயர் இருக்கு. ஓகே. ஸோ திஸ் இஸ் வி கால் இட் அஸ் அ ரிமோட் ரெபாசிட்டரி. ஸோ ரிமோட் ரெபாசிட்டரி தான் நம்ம GitHubஓட ஸ்டோரேஜ் லொகேஷன ரெஃபர் பண்றது. ஸோ அதாவது நீங்க ரிமோட் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணோம் அப்படின்னா, நீங்க என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க? யாராவது சொல்ல முடியுமா? என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னு? ஸோ அ அ இப்ப நான் இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸோ வொர்க்கிங் டைரக்டரி இந்த லைன் ஃபுல்லா வொர்க்கிங் டைரக்டரின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வொர்க்கிங் டைரக்டரிலருந்து ஸ்டேஜிங் ஏரியா போணும். அதாவது ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும்னா கிட் ஆட் கமாண்ட். ஸோ கிட் ஸ்டேஜிங் ஏரியாலருந்து லோக்கல் ரெபாசிட்டரில நீங்க ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கணும்னா கிட் கமிட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க இருந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு போணும். அதாவது உங்க லோக்கல் மெஷின்ல இருந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு போகணும்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்? எஸ். ஓகே. தட்ஸ் இட். ஓகே. ஸோ மகாலட்சுமி நீங்க போட்டது கரெக்ட்டு. லெட் மீ கிட் புஷ். ஓகேங்களா? கிட் புஷ் பண்ணுங்க ரிமோட்க்கு போயிரும். ஸோ அதே மாரி வந்து அ சப்போஸ் வந்து நீங்க புல் பண்றீங்க அப்டின்னா, அதாவது ஒ அ நெறைய அடுத்து நெறைய கமாண்ட் பார்த்தோம் நம்ம. கிட் டிஃபரன்ஸ் அது இதுன்னு சொல்ட்டு. ஆ ரொம்ப முக்கியமான இப்ப வந்து ரிமோட் ரெபாசிட்டரிலருந்து நீங்க உங்களோட லோக்கல் ரெபாசிட்டரிக்கு டேட்டாவ காப்பி பண்ணணும். அது டேட்டாங்கிற அதாவது கோட் வந்து நீங்க காப்பி பண்ணோம் அப்டின்னா, அதுக்கு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்ப அத ரெப்ரசன்ட் பண்ற மாரி ஒரு சும்மா ஏரோ போட்டிருக்கேன். ஸோ வாட் யூ ஆர் ட்ரையிங் டூ டூ இஸ்
நீங்க வந்து லோக்கல் அதாவது ரிமோட் ரெபாசிட்டரில இருந்து லோக்கல் ரெபாசிட்டரிக்கு யூ வாண்ட் டு டேக் அ காப்பி. ஓகேங்களா? ஸோ அத பண்றதுக்கு வி ஹேவ் சம்திங் கால்ட் கிட் ஃபெட்ச் கமாண்ட். ஓகேங்களா? இந்த கிட் ஃபெட்ச் கமாண்ட் ஆக்சுவலா நாங்க என்டர் பண்ணோமா இல்லையான்னு தெரியல. பட் யூ கேன் ஆல்சோ ட்ரை திஸ். ஓகே. அண்ட் தென் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் கமாண்ட் பார்த்தோம். அது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ கிட் புல் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணும்னா, இட் வில் டேக் அ காப்பி ஃப்ரம் த ரிமோட் ரெபாசிட்டரி அண்ட் தென் புட் டைரக்ட்லி இன் த லோக்கல் டைரக்டரியிலேயே உங்களுக்கு போட்டு கொடுத்துரும். அதுதான் வந்து கிட் புல் கமாண்ட். பட் ஆனா இந்த கிட் ஃபெட்ச் வந்து என்ன பண்ணும்னா, உங்க லோக்கல் ரிமோட்ல இருந்து லோக்கலுக்கு மட்டும் தான் எடுக்கும். ஆனா உங்களோட வொர்க்கிங் டைரக்டரியில அப்ளை பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இந்த கமாண்ட் நான் சொல்றது. ஸோ இது வந்து அப்ளை பண்ணோம் அப்டின்னா, இது இது வந்து ஒரு சில டைம்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆம், ஆ, எப்ப அப்டின்னா, நீங்க வந்து ஒரு வொர்க்கிங் டைரக்டரில நீங்க ஆல்ரெடி வந்து யூ ஆர் டெவலப்பிங் சம்திங். அந்த அந்த டெவலப் பண்றது இம்பாக்ட் பண்ணக்கூடாது அப்டின்னா, நீங்க வந்து இந்த கிட் ஃபெட்ச் வச்சுட்டு நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஃபைல் மட்டும் நீங்க எடுத்து செக் அவுட் பண்ணி பார்க்கணும். அதாவது ஒரு ஃபைல் நீங்க வந்து வொர்க் பண்றீங்க. அது வந்து மெஸ் அப் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த ஃபைல் மட்டும் நீங்க திரும்ப எடுக்கணும் அப்டின்னா, இந்த கிட் ஃபெட்ச் கமாண்ட் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் தென் இங்க லோக்கல் ரெபாசிட்டரில இருந்து வொர்க்கிங் ரெபாசிட்டரிக்கு நீங்க டேட்டா எடுக்கணும்னா, யூ ஷுட் யூஸ் அ கமாண்ட் கால்ட் கிட் மெர்ஜ். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்து அ அ நீங்க படிச்ச கமாண்ட்ஸ் எல்லாமே இந்த மாரி ஒரு பிக்சர்ல நீங்க வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்ட்டிங்காக நான் பண்ணியிருக்கேன். ஆம், அ ஸோ நீங்க நீங்க வந்து இப்ப கிட் லாக்ன்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். கிட் லாக் கமாண்ட் யூஸ் பண்ணா எப்படி வந்து என்ன என்ன பார்ப்போம் நம்ப அப்படிங்கிற மாரி நீங்க வந்து இந்த மாரி ஒரு சின்ன டயகிராம்ல நீங்க இதுவரைக்கும் படிச்சது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வைக்கலாம். ஜஸ்ட் இதுவரைக்கும் நான் ஸ்டாப் பண்றேன். பட் இதுக்கப்புறம் நீங்க படிச்ச கமாண்ட்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஷேர் திஸ் சிம்பிள் பிக்சர் வித் ஆல் ஆஃப் யூ. ஸோ இது உங்களுக்கு புரியுதுல்ல? ஆம், ஜஸ்ட் வந்து நம்ம இதுவரைக்கும் படிச்சத அப்படியே ஒரு பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷனா போட்டு வைக்கிறோம். ஸோ தட் யூ வில் ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதையே நீங்க இன்னும் டெவலப் பண்ணி நீங்க நம்ம வந்து ஒரு ஒரு 5 கமாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க நெறைய கமாண்ட்ஸ வந்து நீங்க டெவலப் பண்ணி நீங்களே ஆட் பண்ணி நீங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தட் யூ டோன்ட் ஃபர்கெட் இட். எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? பிக்சர். You guys able to see the picture what I posted? Yes, sir. ஓகே. தேங்க் யூ. ஸோ இன்னும் வந்து அ இன்னொரு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. நீங்க சப்போஸ் வந்து ஒரு ஷீட் மாரி நீங்க ஏதாவது ரெடி பண்ணணும் அப்டின்னா, அது கூட நீங்க ரெடி பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு 10 கமாண்ட்ஸ மேக்ஸிமம் வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவீங்க. அந்த 10 கமாண்ட்ஸ வந்து நீங்க அ ஈஸியா வந்து ஒரு சின்ன ஸ்னாப்ஷாட் மாரி பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, ஆ ஓகே. ஸோ கமாண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கமாண்ட் நம்ம பார்த்து ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ கிட் init கமாண்ட். ஓகே. ஆ ஸோ வந்து அ ஸ்டார்ட் நியூ லோக்கல் ரெபாசிட்டரி. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? கிட் ஆட் டாட் ஓகே. அ இ அது வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்டேஜ் ஆல் த ஃபைல். ஆல் த ஃபைல். ஓகே. இது ஒரு கமாண்ட்.
ஸோ அடுத்து வந்து git commit -m and then you have some message. ஓகே. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா save the changes into the local repository. அடுத்து git log command. So view the commit history. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு ஒரு ஏன்னா நீங்க இது வரைக்கும் நீங்க படிச்சது எல்லாமே நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்னாப்ஷாட் மாதிரி எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிஷியல் டைம்ல இது தேவைப்படும். ஆனா போக போக இது வந்து உங்களுக்கு தேவைப்படாது. அண்ட் தென் கிட் செக் அவுட் நம்ம கமாண்ட் பார்த்தோம். செக் அவுட் இதுல வந்து எந்த ஒரு கமிட் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கமிட்டுக்கு ஜம்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கமாண்ட். அண்ட் தென் git push and then git pull. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரான்ச் கூட கிரியேட் பண்ணோம். கிரியேட் பிரான்ச் நியூ பிரான்ச். ஓகேங்களா? ஸோ இது கூட வந்து கிரியேட் பிரான்ச் டு டேக் latest copy from remote to push code into a remote repository. And then git checkout வந்து switch the commit. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன இது வரைக்கும் நீங்க படிச்ச கமாண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து நீங்க திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஞாபகம் இருக்கும். அண்ட் தென் ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரியா கன்வெர்ட் பண்ற ஐடியா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ நிறைய நம்ம கத்துக்குவோம். பட் ஆனா நிறைய விஷயத்த ஃப்ரீக்வெண்டா மறந்துகிட்டே இருப்போம். ஓகே. நம்மளோட பிரெயினே அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இது ஜஸ்ட் ஆஃப் த டாபிக். எந்த ஒரு விஷயத்த நீங்க படிச்சாலும் ஏதோ ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிட்டாலும் வித்தின் 1 டேக்குள்ள வந்து ஆல்மோஸ்ட் நீங்க 75% ஆஃப் இன்ஃபர்மேஷனை நீங்க லாஸ் பண்ணிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சின்ன இது வந்து ஒரு ஆஃப் த டாபிக். ஓகே. ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன். ஓகே. சும்மா இது வந்து ஒரு ஆஃப் த டாபிக் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸோ நம்மளோட பிரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷார்ட் டேர்ம்ல தான் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னைக்கு படிக்கிற விஷயம் இன்னைக்கு பார்க்குற விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரியில தான் வச்சிருக்கோம். ஒரு சில விஷயம் வந்து லாங் டேர்ம் மெமரியில இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வீட்டுக்கு போற ரூட்டா இருக்கட்டும், இல்ல நம்ம பிரஷ் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து லாங் டேர்ம்ல இருக்கும். ஸோ லாங் டேர்ம் மெமரி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும். கான்சியஸ் மைண்ட்ல எப்பவுமே ஷார்ட் டேர்ம் மெமரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 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 எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஸோ நீங்க இன்ஃபர்மேஷனை கத்துக்கிறீங்க அப்படின்னா வித்தின் 1 டேக்குள்ள பாத்தீங்கன்னா ஸோ இதுதான் 100%. 100%ஓட இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இருக்கு. இப்ப நீங்க கத்துக்கிறீங்க. ஸோ வித்தின் 1 டேல என்ன ஆகும்னா ஆல்மோஸ்ட் வந்து 25%க்கு வந்துரும். அதாவது அப்படின்னா உங்களோட வித்தின் 1 டேக்குள்ள பாத்தீங்கன்னா இது வந்து டே 1 ஓகேங்களா? இந்த 1 டேக்குள்ள ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ஒரு 75% ஆஃப் மெமரி அதாவது இன்ஃபர்மேஷனை நீங்க மறந்துடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 செகண்ட் டேல பாத்தீங்கன்னா
இன்னும் வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 15% ஆஃப் மெமரீஸ் தான் உங்கள்ட்ட இருக்கும். ஓகேங்களா. ஆனா உங்களுக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்சது எல்லாமே மறந்துரும்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து அத பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப பாருங்க, இது வந்து ஈவன் ஒரு 30 டே ஆனாலும், உங்களுக்கு வந்து நீங்க படிச்ச இன்ஃபர்மேஷன்ல ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்க மெமரில இருக்கும். ஸோ ஓகேங்களா. இந்த மாரி தான் நம்ம பிரெயின் வொர்க் பண்ணும். ஸோ அ இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு இது வந்து ஷார்ட் டெர்ம் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட் டெர்ம் மெமரி இப்படி தான் வொர்க் ஆகும். ஸோ இத வந்து நீங்க சப்போஸ் வந்து ஷார்ட் டெர்ம்ல இருந்து லாங் டெர்ம்க்கா நீங்க மாத்தணும் அப்படின்னா, அ ஒரு டெக்னிக் இருக்கு. ரிப்பீட்டேஷன். அ இ இ ரிப்பீட்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது சப்போஸ் அ ஓகே. அகைன் இன்ஃபர்மேஷனா டைம். ஸோ ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அ சாரி மை டயகிராம் இஸ் நாட் தட் குட். ஓகே. ஸோ இது மேல போட்ட டயகிராமே தான். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 25% இங்க இருக்கு. ஸோ வந்து ஒரு ஒரு அ ரெகுலர் இன்டர்வல்ல நீங்க வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அ இங்க வந்து 1 டே கழிச்சு ரிவைஸ் பண்றீங்க அப்டின்னா, அ அ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு திரும்ப வந்து 100%க்கு போயிரும். ஓகேங்களா? அது செகண்ட் டைம் மட்டும் என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் வித்தின் 1 டேக்குள்ள வந்து ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் மறந்துருவீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. செகண்ட் டைம்ல நீங்க ரிவைஸ் பண்றீங்க. 1 டே கழிச்சு ரிவைஸ் பண்ணும்போது திரும்ப 100% போகும். ஆனா, இந்த டைம் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கிராஜுவலா குறையும். அதாவது கிராஜுவலா குறையும் அப்டின்னா என்னன்னா, அ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் 1 டே வரும்போது உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 50% ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு தடவ நீங்க ரிவைஸ் பண்ணீங்கனாவே. அதே மாரி நீங்க அடுத்த தடவ நீங்க ரிவைஸ் பண்ணும்போது, இப்ப இங்க இது வந்து செகண்ட் டே. செகண்ட் டேல திரும்ப ஒரு தடவ ரிவைஸ் பண்றீங்க அப்டின்னா, திரும்ப உங்களோட மெமரி ரீசெட் ஆகும். அது வந்து இன்னும் வந்து அதிகமா இந்த டைம் டீகே ஆகுற டைம வந்து நீங்க ரிவைஸ் பண்ண என்ன ஆகும்னா, டீகே ஆகுற டைம் வந்து குறைஞ்சுகிட்டே இருக்கும். ஸோ, இப்ப 3 டைம்ல நீங்க ரிவைஸ் பண்ணும்போது, ஒரு டேல நீங்க வந்து ஒரு ஒன்லி வந்து ஒரு ஒரு 25 இது வந்து ஒரு 70% வச்சுக்கோங்க. ஒரு 30% ஆஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நீங்க மறந்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ரிப்பீட்டடா நீங்க வந்து ஒரு விஷயத்த ரிவைஸ் பண்றீங்களோ, இல்லன்னா வொர்க் பண்ணி பார்க்குறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களோட உங்களோட மெமரில இருந்து அது போகவே போகாது. ஸோ திஸ் இஸ் த வே ஷார்ட் டெர்ம் மெமரிலருந்து லாங் டெர்ம்க்கு கன்வெர்ட் பண்ற ஒரு ஈஸி டெக்னிக். ரிப்பீட்டட் இன்டர்வல்ல நீங்க வந்து ரிவைஸ் பண்ணணும். அதே மாரி நீங்க எவ்ரி 1 டே தான் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட்டு 1 ஹவர் கழிச்சு ஒரு தடவ ரிவைஸ் பண்றீங்கன்னா, அ அ அடுத்த தடவ வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் டீகே ஆகுறது வந்து ரொம்ப லேட் ஆகும். நீங்க அடுத்த ஒரு தடவ ரிவைஸ் பண்றீங்க. நீங்க வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு ரிவைஸ் பண்றீங்க அப்படின்னா, அடுத்த தடவ வந்து டீகே ஆகுறது ரொம்ப கம்மியா இருந்தாலும், நீங்க வந்து இன்னும் ஒரு 1 டே கழிச்சு கூட அடுத்து ரிவைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாரி ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல நீங்க வந்து அ அ ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இஸ் மை ஸ்கிரீன் இஸ் விசிபிள் எட் நான் பேசுறது கேக்குதா? Yes, sir. ஓகே. சாரி. ஐ ஆக்சிடென்டலி ஸ்விட்ச்ட் ஆஃப் மை ஐபேட். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா, அ அ நீங்க நானுமே உங்கள மாரி ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்து வந்தவன் தான். ஸோ எனக்குமே நெறைய விஷயத்த நீங்க நெறைய படிப்பீங்க. பட் ஆனா மறந்துரும். ஓகேங்களா? ஸோ டெக்னிக் என்னன்னா, நம்மளோட பிரெயினே அந்த மாரி தான் ஃபங்ஷன் ஆகும். நீங்க நம்மளோட பிரெயின் ஃபங்ஷன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி நீங்க ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து உங்களால வந்து ஈஸியா நெறைய விஷயத்த நெறைய ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? நம்மளோட ஹியூமன் பிரெயின் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் எனி சூப்பர் கம்ப்யூட்டர். நம்மளால எவ்ளோ இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் வி நீட் சர்டைன் டெக்னிக்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் த டெக்னிக். ஓகேங்களா? Just off the topic information, so that you understand how our brains work. Okay. ஸோ இந்த மாரி வந்து ஒரு
கிட்டுக்கு ஒரு டாபிக் எடுத்து வச்சு டெய்லி சும்மா நீங்க வந்து எல்லாத்துலயும் நீங்க ரீட் பண்ணும் அத திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து உங்களோட உங்களோட ரூம்லயோ இதுலயோ நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்க டெய்லியும் பாத்தீங்கன்னாவே இந்த கமாண்ட்ஸ்லாம் ஈஸியா மனப்பாடம் ஆயிரும் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு சர்டைன் டைம்க்கு தான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 5 தடவை 6 தடவைக்கு மேல ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் ஆனாலும் உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா? அதே வந்து நீங்க வந்து ஒரு கன்டினியூஸா ஒரு 60 டேஸ், ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ்லாம் நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கழிச்சு நீங்க எல்லாமே ஞாபகம் வச்சுப்பீங்க. ஏன்னா இன்ஃபர்மேஷன் டீகே ஆகுறது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரிவைஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து டீகே ஆகாம பாத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ஈஸி டெக்னிக். Hope it will be useful. I'll also give this information. Copy this and go here. ஓகே. ஸோ நான் எல்லாமே நானா குடுக்க விரும்பல. நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஈவன் நெறைய பேர் சாட்ல போட்டிருக்கீங்க. மகாலட்சுமி நீங்க 2, 3 கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. ஈவன் கிட் ஸ்டேட்டஸ் நம்ம எழுதல. ஸோ இதெல்லாமே நெறைய ட்ரை பண்ணி எழுதி வச்சுக்கங்க. உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல். Let me go back. I'll also give this. I hope, I don't know whether you guys are interested, but I'll give this as well. ஓகே. ஸோ இதுவரைக்கும் பார்த்ததுல ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ஏதாவது புரியல அப்படின்னா I'll able to answer it. Because we are going to start the next topic. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? Okay. I don't know the question. I saw Kabir C replied. Anyone have any other question? உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா திரும்ப சொல்லுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். I'm not hearing from anyone else. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? Okay. Thanks, Mahalakshmi. Okay, let me see if I have this. ஓகே. ஐ ஹோப் இந்த இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இத வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அருண், இந்த பிக்சர் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டீங்களா எல்லாத்துக்கும்? ஸ்கிரீன் ஷேர்ல இல்ல. சாரி. ஸ்கிரீன் கட் ஆயிடுச்சு சார். திரும்ப ஸ்கிரீன் பண்றீங்க? ஓகே. இன்னும் விசிபிளா இல்லையா என்ன? ஓ சார். Okay, okay. Maybe it is restricting. Okay, let me do one thing. I'll switch to a picture now. Okay, let me share this. இப்போ உங்களுக்கு விசிபிளா இருக்கா ஸ்கிரீன்? எஸ் சார். ஓகே, தேங்க் யூ. ஓகே, அதில் ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஓகே. ஸோ இந்த பிக்சர் வந்து ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணிட்டோமா? இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பேசிக்ஸ் இந்த மைண்ட் மேப். No, இல்ல சார். ஓகே. We will also share these. இது வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி. நீங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல நீங்க நிறைய டாபிக்ஸ் படிப்பீங்க. பட் அது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி வந்து ரிலேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மைண்ட் மேப் இது. ஓகேங்களா? ஸோ
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாஃப்ட்வேர் ஆக்டிவிட்டீஸ்னால் நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். பட் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தெரியணும்னா இந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் தெரியணும். இதெல்லாம் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி. இதை வந்து வி வில் ஆல்சோ ஷேர் வித் யூ கைஸ். நீங்கள் இதை வச்சுக்கோங்க. இதையுமே இஃப் யூ கேன் ஏபிள் டு டேக் அ பிரிண்ட் அவுட் அண்ட் கீப் இட் இன் யுவர் ரூம், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே இருக்க நிறைய விஷயத்த பார்த்துட்டோம். இதில் இன்னும் நிறைய டாபிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்டிங் டூல், போஸ்ட்மேன், இந்த டீபகர், அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க டிடிடி, இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ், இதெல்லாம் வந்து இன்னும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணல. ரீசன் வந்து என்னென்னா இன்னும் நம்ம அதுக்கு வந்து இன்னும் நிறைய பேசிக்ஸ் கவர் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வி கவர் த பேசிக்ஸ், நாங்கள் வந்து திரும்ப இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பிகாஸ் நீங்கள் கோடே இன்னும் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் ஜஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு 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 ரீசனபிள் ஸ்டேட்க்கு வந்ததுக்கப்புறம் we will come back and explain a couple of topics here. Okay, we will share this. Let me also take the other. Okay, இது ஒரு மைண்ட் மேப்பு. இது வந்து என்னன்னா வெப் அப்ளிகேஷன்னா நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் எண்ட் நீங்கள் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐடி விஷுவல் ஸ்டுடியோ கோடோ இல்லை ஏதாவது சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டரோ ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னா HTML CSSலாம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நவ் யூஆர் ஸ்டார்டிங் வித் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நாங்கள் இங்கே மேப் பண்ணி வச்சுருக்கோம். இதுவுமே ஒரு மைண்ட் மேப் மாதிரி தான். ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க் இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஆங்குலர் நம்ம பார்ப்போம். இதில் இருக்க எல்லாமே பார்க்க மாட்டோம். பட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் டெவலப் பண்ணணும்னா உங்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஈவன் பூட் ஸ்டாப்லாம் கூட கவர் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதுவுமே வி வில் ஷேர் வித் யூ கைஸ். இதுவும் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்தான் நீங்கள் இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கிறது. அதாவது HTML CSS, அதாவது நீங்கள் UI எப்படி டெவலப் பண்ணுறது, அது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் ஆனால் ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு பேக் எண்டு அப்படிங்கிறது ஒன்று தேவை. ஓகேங்களா? அதாவது பேக் எண்டே 2-3 இருக்குது. பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு டேட்டா பேஸ்னு ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த டேட்டா பேஸ்லேயே ரிலேஷனல், நோ சீக்வல் அப்படின்னு சொல்லி நிறைய டைப் இருக்குது. அப்புறம் சர்ச் என்ஜின், கேஷிங், அந்த மாதிரி சொல்லிட்டு டேட்டா பேஸ் டைப்ஸே நிறைய இருக்குது. அது இல்லாமல் அந்த டேட்டா பேஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வி நீட் சம் அப்ளிகேஷன். நோட் அப்ளிகேஷனாக இருக்கலாம். இப்போ நம்ம நோடு தான் நம்ம பார்ப்போம். அருண் வில் கவர் நோட். ஜாவாவும் இருக்குது. ஜாவா ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பேக் எண்டும் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு வெப் அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகணும். அதாவது சிம்பிளாக வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், Amazon.com-ஆக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் தான். வெப்சைட், அதாவது நம்ம இன்டர்நெட் மூலிமா ஜஸ்ட் நம்ம ப்ரௌசர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுற எந்த ஒரு அப்ளிகேஷன் அதெல்லாம் அது வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக அருண் வந்து ஹீஸ் ஸ்டார்டிங் ஆன் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ நான் வந்து அடுத்த டாபிக் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டேட்டா பேஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது பேரலாக வி வில் ஆல்சோ ஹாவ் அ பேக் எண்ட். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது வி வில் கவர் இட் லேட்டர். ஓகேங்களா? ஒன்ஸ் வி டன் வித் போத் ஜாவாஸ்கிரிப்ட் அஸ் வெல் அஸ் டேட்டா பேஸ், பேக் எண்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எனி கொஷின்ஸ் உங்களுக்கு புரியுதா? நம்ம வெப் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பேசிக்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. அருண் இஸ் கோயிங் ஆன் த ஃப்ரண்ட் எண்ட் போர்ஷன், ஐம் கவரிங் த பேக் எண்ட் portion. So back endல I'm going to start covering the database aspect. ஏதாவது questions இருந்தா unmute பண்ணி பேசுங்க. Okay, let me see if I can share the topic. Okay. Arun, can you share it? I don't think I'm able to share it. அருண் உன்னால ஷேர் பண்ண முடியுமா?
see if I can share it from other. I think இதில் பண்ண முடியுது. ஓகே, மைண்ட் மேப் ஷேர் பண்ணியிருக்கேன். விசிபிளாக இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு போத் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கான பேசிக்ஸ்க்கும் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கான மைண்ட் மேப்பும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விசிபிளாக இருக்கா? உங்களால் டவுன்லோட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். கவியரசி, உங்களால் டவுன்லோட் பண்ண முடியுதா? அருண், செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு விசிபிளா இருக்கானா? அருண், நான் பேச கேக்குதா? எஸ் கேக்குது. ஃபைல் ஓபன் பண்ண லாகின் பண்ணி ஓபன் இல்ல, இந்த சாட்லயே போட்டிருக்கேன். நான் மெயில் அனுப்பல. இல்ல சாட்ல தான் நான் டைரக்டா டவுன்லோட் பண்ண முடியல. அது ஓபன் பண்ணவும் முடியல டைரக்டா. ஓகே, வேற யாருக்கா அருண், டவுன்லோட் பண்ண local முடியுதா பாருங்க. நோ சார், லோக்கல்ல டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணதான் கரெக்டா இருக்கும். என்ன எரர் மெசேஜ் வருது? இல்ல சார், அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு லிங்க் மாதிரி ஜெனரேட் ஆகி ப்ரௌசர் போகுது. ஸோ அங்க லாகின் பண்ண சொல்லுது. அங்க லாகின் பண்ணா ஆக்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரர் இருக்கு. ஷேர் பாயிண்ட்ல இருந்து அக்கௌண்ட்ல இருந்து ஓகே, ஷேர் பாயிண்ட் போயிருதா? ஓகே. Yes, sir. இல்லைன்னா உங்களால ஷேர் பண்ண முடிஞ்சா நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட இந்த காப்பி இருக்குல்ல, இந்த மைண்ட் மேப், எஸ் சார். நீங்க ஷேர் பண்ணி அருண், பாருங்க. லோக்கல்ல டவுன்லோட் பண்ணி மேபி பிகாஸ் நான் வந்து இந்த ஆர்கனைசேஷன்ல இல்லைல்ல, மேபி அதனால கூட இருக்கலாம். இது ரூரல் யூத் சிவஸ்ரீ, உனக்கு ஆக்சஸ் இருக்கா இல்ல வந்து அருணுக்கு ஆக்சஸ் இருக்கா? எனக்கு 2 பேருக்குமே அப்ப 2 பேர் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 2 பேர்ல யாராவது ஒருத்தர். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வெப் அப்ளிகேஷன் ஷேர் பண்ணுறேன். ஆமா. ஃபைல் அட்டாச் பண்ணி
ஃபைல் ஷேர் பண்ணுற ஆப்ஷனையும் காட்ட மாட்டேங்குது. ஃபைல் அட்டாச் பண்ணி சம்டைம்ஸ் இந்த மாதிரி பக் ஆகுது. ஓகே, தென் அது வந்து என்னன்னு பார்த்து கடைசியா ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புங்க. I'll continue as of now. Okay, team, we'll figure out what is the problem and we will share the file one more time. இல்லைனா கூட நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல இந்த டீமுக்கு? இல்லை சார், இன்னும் கிரியேட் பண்ணல. பண்ணணும். மேபி நெக்ஸ்ட் வீக் கிரியேட் ஆயிடும். ஓகே, ஸோ அதை கிரியேட் பண்ணிட்டு இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ வி வில் மேக் ஷூர் யூ கைஸ் ரிசீவ் திஸ் 2 மைண்ட் மேப்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறது டேட்டாபேஸு. ஸோ யாராவது வந்து டேட்டாபேஸ் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டீங்களா? டேட்டாபேஸ்னா என்ன, எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம், இது ஏன் தேவை நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து ஐடியா இருக்கா யாருக்காவது? ஜஸ்ட் அன்மியூட் பண்ணி பேசுங்க. உங்களால் அன்மியூட் பண்ணி பேச முடியும். டேட்டாபேஸ்னா என்ன, ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? Storage purpose, okay, to store the information in rows and columns. Okay, it is a software. Yeah. Any other? All these are correct. Any other? வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? அதாவது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது டேட்டாபேஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? SQL language யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகே, we can easily extract info in it. ஓகே, யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்க, ஏதாவது ஒரு டேட்டாபேஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஜெனரிக்கா இருக்கு. have you guys actually worked on any database? என்ன டேட்டாபேஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க. எதுலயும் ஒர்க் பண்ணதில்லை சார். பட் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் சார். எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தெரியும் சார். என்ன மாதிரி கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? கிரியேட், அப்டேட், இன்சர்ட், ஆல்டர், டெலீட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். இந்த கமாண்ட்ஸ்லாம் எங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க? என்ன சாஃப்ட்வேர்ல இல்ல எதுல பண்ணிருக்கீங்க? MySQL ஆன்லைன்ல பண்ணியிருக்கோம் சார். ஓகே, ஓகே. இது ஏதாவது உங்களுக்கு கோர்ஸ் சிலபஸ் ஏதாவது இருந்துச்சா இல்ல எப்படி? சிலபஸ் தான் சார். சிலபஸ்ல இருக்கு சார். ஓகே, ஸோ சிலபஸ்ல கவர் பண்றாங்க. ஓகே, ஆச்சரியமா இருக்கு. ஓகே, பட் ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுவும் கவர் பண்ணலையா? C++ அந்த மாதிரி எதுவுமே இல்லையா உங்களுக்கு? சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஓகே, இட்ஸ் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. பிகாஸ் இந்த டேட்டாபேஸே வந்து சாஃப்ட்வேர்ல தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சாஃப்ட்வேருக்கு தான் டேட்டாபேஸ் தேவை. ஆனால் உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங்கும் சொல்லி தரல, பட் வந்து டேட்டாபேஸ் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். இட்ஸ் ரியலி ஸ்ட்ரேஞ்ச். ஓகே, ஓகே. ஆனால் உங்களுக்கு ஒரு சிங்கிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட சொல்லி தந்தது இல்லைல்ல? C++ அது கூட சொல்லி தந்தது இல்லை. சொல்லி கொடுத்துருக்காங்க சார். பட் டேட்டா பேஸ் வச்சு அப்படிலாம் பண்ணதில்லை சார். ஓகே, ஓகே. அட் த எண்ட் ஆஃப் திஸ் செஷன் நீங்களே எல்லாரும் ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ற மாதிரி வந்து வில் ட்ரெயின் யூ. ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. மேபி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சில ஐடியா இருக்கு, பட் நீங்க வந்து பெருசா ஒர்க் பண்ணதில்லை. மேபி ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒரு சாஃப்ட்வேர் வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணதில்லை. ஓகே, நித்யா, உங்களுக்கு ஜாவா, சி, பைத்தான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்களா?
ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அருண் எக்ஸ்பிளைன் பண்றதுலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு ஜாவாவே தெரிஞ்சிருச்சுன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ மினியேச்சர் வெர்ஷன் ஆஃப் ஜாவா தான். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ லெட்ஸ் கன்டின்யூ. இப்போ சின்ஸ் லாட் ஆஃப் உங்களுக்கு நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நான் ஐல் கட் ஷார்ட் அண்ட் கோ வெரி ஃபாஸ்ட். ஸோ டேட்டாபேஸ் வந்து டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் எதுக்கு தேவை? பிகாஸ் எந்த ஒரு டாபிக் எந்த ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஒரு இன்வென்ஷன் இருந்தாலும் தேர் ஷுட் பி சம் ரீசன் பிஹைண்ட் இட். ஸோ அந்த மாதிரி இந்த டேட்டாபேஸ் வந்து எதுக்கு தேவை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டே எதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தேவை அப்படின்னு சொல்லி அருண்கிட்ட கேட்டிருக்கலாம். ஓகேவா? எந்த ஒரு டாபிக் புதுசாக நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும் ஃபர்ஸ்ட்டு இது எதுக்கு தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு கொஷினாக நீங்கள் கேளுங்க. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் வை. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை படிக்கிறதுனா இருந்தாலும் எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் லொகேஷன் மாதிரி தான். நிறைய ஸ்டோரேஜ் லொகேஷன் நமக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் பேஸ்ட் ஸ்டோரேஜ் லொகேஷன். உங்கள் மெஷினில் ஒரு ஃபோல்டரில் ஒரு நீங்கள் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா க்ளவுடில் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நிறைய க்ளவுட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஈவன் நம்ம GitHub கூட பார்த்தோம்னா GitHub வந்து கோடு ஸ்டோர் பண்ணுற ஒரு ஸ்டோரேஜ் லொகேஷன். ஓகேங்களா? ஸோ ஆனால் நம்ம போன தடவை பார்க்கும்போதே கிளவுட் ஸ்டோரேஜ் இப்போ நீங்கள் கூகுள் டிரைவ் அதுவும் ப்ளஸ் வந்து கிட்டப்போட ரெப்போவும் இட்ஸ் நாட் சேம். பிகாஸ் கூகுள் டிரைவில் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் சேவ் பண்ணி வைக்கலாம். பட் ஆனால் கிட்டப் வந்து அதுவுமே ஒரு கிளவுட் பேஸ்டு ஸ்டோரேஜ் லொகேஷன் தான். பட் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? நம்மளோட யூஸ் கேஸ்க்கு, அதாவது நம்மளோட ஒர்க்கிங் கோட் தான், நம்ம ஒர்க் பண்ணுற விஷயம் எல்லாமே கோட் தான். இந்த கோடை வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இப்போ இந்த கோடை வந்து ஹிஸ்ட்ரிலாம் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான மாதிரி GitHub வந்து ஈவன் தோ அது வந்து கிளவுட் ஸ்டோரேஜாக இருந்தாலும் நம்ம கோடுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. இட்ஸ் ஆல்சோ வெரி சிமிலர் டு டேட்டாபேஸ்லையும் எப்படின்னா இட்ஸ் அ சிம்பிள் ஸ்டோரேஜ் லொகேஷன். பட் ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் சும்மா ஃபைலில் ஸ்டோர் பண்ணி எடுக்கலாம். இப்போ அதில் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ளே போய் தேடணும் அப்படின்னா யூ நீட் டு சர்ச் அ லாட். இப்போ வந்து ஒரு ஃபைலுக்குள்ளே, ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு 10 ஃபைல் இருக்குது. அந்த 10 ஃபைலில் ஏதாவது ஒரு லைனில் ஒரு 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 இன்ஃபர்மேஷன் தேடுறீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபைல் பேஸ்ட் ஸ்டோரேஜ் லொகேஷனில். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த டேட்டாபேஸ் வந்து இப்போ நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யூடியூப்பில் இல்லைன்னா வந்து யூடியூப்பில் வந்து தமிழ் சாங்ஸ்ன்னு போட்டு ஜஸ்ட் ஒரு டைப் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக வருது. ஓகேங்களா? இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான யூடியூப் சேனல் தேடி டைப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வருது. ஓகேங்களா? நமக்கு வந்து ரிட்ரீவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இப்போ அமேசான் வெப்சைட்லாம் இருக்குன்னா, இல்லை ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்லாம் நீங்கள் பிக் பில்லியன் டே அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டிஸ்கவுண்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த ஒரு டேல கொடுப்பாங்க. அப்போ வந்து எல்லாருமே போட்டி போட்டு வெப்சைட்குள்ளே போவாங்க. ஸோ அப்போ வந்து சடனாக வந்து நிறைய பேர் உங்கள் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்டோரேஜ் லொகேஷன் இன்ஃபர்மேஷனும் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் டேட்டாபேஸ் வந்து ஷுட் ஏபிள் டு ஹேண்டில் இட். ஸோ அந்த மாதிரி இந்த டேட்டாபேஸ்ங்கிறது ஜஸ்ட் ஸ்டோரேஜ் மட்டும் கிடையாது. இட்ஸ் ஆல்சோ அஸ் மினி சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே என்ன இருக்குன்னா ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் எப்படி ஃபாஸ்ட்டாக சர்ச் பண்ணுறதுக்கு தேவையான கோட்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் மல்டிபிள் பீப்புள் வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டாங்கன்னா, பேரலாக கேட்டாங்கன்னா ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வந்து தேவையான எக்ஸ்ட்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அதில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து காமனாக வந்து டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன் and I'll just put together a diagram.
ஓகே. ஓகே. உங்களுக்கு என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? டீம் என்னோட ஸ்கிரீன் தெரியுதுல்ல? Yeah, one second. Okay, thank you. So database, it's also a mini. 1 minute, sorry. ஸோ டேட்டாபேஸ் வந்து ஜஸ்ட் ஒரு மினி சாஃப்ட்வேர். ஸோ மினி சாஃப்ட்வேர் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் லொகேஷன் மட்டும் கிடையாது. ஒரு ஸ்டோரேஜ் பண்றதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் அதுல இருக்காது. It will have a lot of things. I'll put together. Okay. So இதுல you have a majority, okay, storage இருக்கும். Okay. They will have a backup option. Okay. So they will also have a search capability. Okay. Load handling. ஓகே. லோட் ஹேண்ட்லிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நிறைய பேர் உங்களுக்கு கன்கரண்ட் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா, அப்ப சப்போர்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுல இருக்கும். அப்புறம் நிறைய இந்த சர்ச் கேப்பபிலிட்டியை ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஓகே இண்டெக்ஸிங், ஓகே, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ டேட்டாபேஸ் அப்படிங்கிறது வெறும் ஸ்டோரேஜ் மட்டும் அப்படின்னு யோசிக்க கூடாது. ஓகேங்களா? இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மினி சாஃப்ட்வேர். இட் டஸ் லாட் ஆஃப் ஒர்க். ஓகேங்களா? நம்ம இந்த சர்ச் கேப்பபிலிட்டி, லோட் ஹேண்ட்லிங், இதெல்லாம் நம்ம டவுன் நம்ம போக பார்க்கலாம். ஸோ இன்னொரு மெயின் பார்ட் query ஹேண்ட்லிங். ஓகேங்களா? அதாவது இப்ப இந்த டேட்டாபேஸோட இன்டராக்ட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணனாலும் சரி, ரிட்ரீவ் பண்ணனாலும் சரி, யூ நீட் அ மெக்கானிசம். ஓகேங்களா? அந்த query பண்றது எப்படி பண்றது அப்படின்னு சொல்றது அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுல இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே சேர்ந்தது தான் டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஸோ இப்ப டேட்டாபேஸ்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் அதாவது டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு. அதாவது டேட்டாபேஸ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிறைய ஆல்ரெடி பார்த்திருக்கோம். டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஹைரார்கிக்கல் மாடல். ஹைரார்கிக்கல் மாடல் அப்படிங்கிறது நம்ம பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே. அண்ட் தென் அதுக்கப்புறம் நெட்வொர்க். நம்ம நெட்வொர்க் நிறைய பார்த்துருக்கோம். நெட்வொர்க் ஒரு அனாலஜி சொல்லுங்க. நெட்வொர்க்குக்கு நெட்வொர்க் மாடல்ல நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இதுக்கு ஒரு அனாலஜி சொல்லுங்க. ஹைரார்கிக்கல்னா நம்ம பேரண்ட் சைல்டு அப்படின்னு தெரியும். நெட்வொர்க் மாடலுக்கு ஏதாவது ஒரு அனாலஜி ஏதாவது சொல்ல முடியுமா? ஸோ அனாலஜி அப்படிங்கிறது என்னன்னா, நெட்வொர்க்கை ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நான் நிறைய அனாலஜி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட் கூட சொல்லும் போது எப்படி நிறைய பேரலல் அனாலஜி நிறைய கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அந்த மாதிரி நெட்வொர்க் மாடலுக்கு ஒரு அனாலஜி நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யாராவது ட்ரை பண்றீங்களா? ஏன்னா நான் நெட்வொர்க்ஸ் பேசிக்ஸ் எடுக்கும்போது கூட நான் அதை திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். ஸோ நீங்க நெட்வொர்க்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்,
எப்படி ஈஸியா உங்களால ரிலேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க் கான்செப்ட் சொல்லிக் குடுக்கும்போது சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ நீங்க நெறைய பேர் ரிவைஸ் பண்றது இல்லன்னு நெனைக்கிறேன். அ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அ LinkedIn வந்து கிடையாது. ஓகே. ஸோ நான் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றது இந்த ரோட்வேஸ வந்து கனெக்ட் பண்ற மாரி ஒரு சொல்லிக்கலாம். நம்மளோட ரோட் நெட்வொர்க்ஸ் இருக்குல்ல. ஸோ அத தான் வந்து ஒரு அனாலஜியா சொல்லியிருப்பேன். இப்ப ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போணும் அப்படின்னா, நீங்க தனியா தனியா யூ கேன் ஹேவ் அ இண்டிவிஜுவல் ரோட். பட் அப்படி பண்ணீங்கன்னா, நெட்வொர்க் வந்து ப்ராப்பரா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ தென் யூ ஷுட் நீட் அ ஒரு நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர்ல அதாவது நம்மளோட இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நெட்வொர்க்குக்கு ஒரு அனாலஜி. ஓகே. இத தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அ ஜியோ, ஏர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க்கு அ நெட்வொர்க்ல ஜியோ, ஏர்டெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். பட் ஜஸ்ட் அனாலஜிங்கும்போது இங்க வந்து இந்த ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் அன் அனாலஜி. ஓகே. லெட் மீ மூவ் ஆன். நெக்ஸ்ட் மாடல் வந்து ரிலேஷனல் மாடல். ஆ ரிலேஷனல் மாடல். ரிலேஷனல் மாடல் அப்படிங்கிறது என்னன்னா, ஆ அ இ இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த சிமிலர் டூ எக்ஸெல். எக்ஸெல் நீங்க யாராவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல். ஆ ஐ ஹோப் நீங்க நெறைய பேர் எக்ஸெல்ல ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எக்ஸெல் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸா தான் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, அம் ரிலேஷனல் மாடலும் இட்ஸ் சேம் ஓகேங்களா? ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் தே வில் ஹேவ் சம் ரிலேஷன் வித் த காலம். ஓகே. அந்த அந்த ரிலேஷன்ஷிப் தான் மாடல்ல தான் நம்ம வந்து ரொம்ப ஹெவியா நம்ம இப்ப படிக்க போறது. இதுக்கப்புறம் இன்னும் நெறைய மாடல்ஸ் இருக்கு. பட் வாட் வி ஆர் இன்ட்ரஸ்டட் இஸ் இன் திஸ் மாடல். ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து மோஸ்ட்டா யூஸ் பண்ற மாடல். இத வந்து எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னா, ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேஷனல் டேட்டாபேஸ் தான் வந்து இப்ப நம்ம பார்க்க போறது. ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து அ அ நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ். நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஆ ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து இப்ப நீங்க யூஸ் பண்ண MySQL இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஆ ஆம் Azure SQL, ஆ Azure SQL இல்லன்னா MS SQL அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ Oracle ஆரக்கிள் டேட்டாபேஸ் அந்த மாரி வந்து நெறைய டேட்டாபேஸ் இருக்கு. நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இதுல வந்து Neo4j, Firebase, ஆ வாட் அதர் ஆ MongoDB. அந்த மாரி நெறைய நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்லாம் இருக்கு. பட் நம்ம வந்து இது இந்த நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம வி டோன்ட் வாண்ட் டூ ஸ்டார்ட் வித் தட். ஃபர்ஸ்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ் பார்ப்போம். அதுலருந்து நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு போறதுன்னு பார்க்கலாம். ஓகே. ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஒரு அனாலஜி சிம்பிள் எக்ஸெல் தான். நீங்க எக்ஸெல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாவே இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ரிலேஷனல் டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ். ஓகே. first வந்து there is something called table. You need to know what is row, what is column. You should know keys. இதுலயே வந்து primary key, foreign key அந்த மாதிரி நிறைய இருக்கும். And composite key ஒன்று இருக்கு. அதுவும் நான் explain பண்றேன். And then we will have a நார்மலைசேஷன் டெக்னிக்ஸ் நிறைய இருக்கும். நார்மலைசேஷன் அப்படி எதுக்கு தேவை
அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுலயே பாத்தீங்கன்னா 1F, NF நார்மலைசேஷன், 2NF, 3NF, 4NF அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டேபிள் ரிலேஷன்ஷிப். இந்த நார்மலைசேஷனை கூட நான் கொஞ்சம் லேட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேபிள் ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். ஓகே, அண்ட் தென் we will go with the queries. அதுக்கப்புறம் வந்து SQL queries எப்படி வந்து, அதாவது டேட்டாவை எப்படி எடுக்கணும், எப்படி புஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி we will also look at the queries part. Okay, so now let's start with the tables. So இங்க இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல நீங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாலுமே அது வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்ல தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுதான் இந்த டேட்டாபேஸோட பிரைமரி கான்செப்ட். Let me put together a table. Okay. டேபிள்ஸ் இதுல வந்து இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர்ல தான் ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டேபிள்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் சம்திங் கால் ரோ. ஸோ இதெல்லாமே வந்து வி கால் இட் அஸ் அ ரோ. எக்ஸல்லையுமே இதே மாதிரி ஃபார்மேட்ல தான் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரோ அண்ட் தீஸ் ஆர் கால்ட் அஸ் காலம்ஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு ரோவையும் வந்து they'll also call us ரெக்கார்ட். ஓகே, காலம்ஸ் வந்து அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணோம் சிம்பிளா. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம். அந்த அப்ளிகேஷனுக்கு வி நீட் டு ஸ்டோர் எந்தெந்த ப்ராடக்ட், எவ்வளோ ரூபாய், அதோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணோம். ஸோ அதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள் இஸ் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனை எப்படி டேபிள் ஸ்ட்ரக்சர்ல ஸ்டோர் பண்றது. ஓகே, ஸோ டேபிள் ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் அஸ்யூம் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், அதோட ப்ராடக்ட் ஐடி. ஓகே, ஸோ ஐடி you have to give a header, table header கொடுக்கணும். ஸோ ஐடி கொடுக்குறோம், தென் ப்ராடக்ட் நேம். ஓகே, அண்ட் தென் ப்ராடக்ட் ப்ரைஸ், இன்வென்ட்ரி கவுண்ட். இன்வென்ட்ரி கவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஓகே, இன்வென்ட்ரி கவுண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ நீங்களே ஒரு சின்ன ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா, லெட்ஸ் அஸ்யூம் நீங்க வந்து ஒரு பென் செல் பண்றீங்க. உங்ககிட்ட எவ்வளவு பென் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து ஒரு கவுண்ட் வச்சிருக்கணும். அப்படின்னா தான் வந்து நீங்க சாஃப்ட்வேர் பண்ணும்போது 100 கஸ்டமர்ஸ் தான் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா உங்கள்கிட்ட 100 பென் தான் இருக்கு. மோர் தென் 100 நீங்க ஆர்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால அந்த ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் நோ the inventory count. Okay, let's assume the product ID as 1, product name as pen, and then product price is 10 rupees INR. Okay, I have a 100 pen. Okay, and then next one, I'll have a some box. Okay, அது வந்து ஒரு 1250. Then you have like 65 product of it, and then you have a headset. Okay, maybe Apple headset. Okay, that is 5,000 rupees. Okay, you have 150
to product. Okay. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இந்த ரோஸ் அண்ட் காலம் ஃபார்மேட்டில் நீங்கள் உங்களால் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இட்ஸ் அ நார்மல் கன்வென்ஷனல் நம்ம பிரைன் எப்படி திங்க் பண்ணோமோ அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்லேயே இருக்கிறதுனால தான் இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் டேட்டாபேஸ் கற்றுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ் தான் ஃபர்ஸ்ட் கற்றுக்குவாங்க. தென் யூ கேன் ஏபிள் டு கோ டு நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஓகே 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 ஐ சி லாட் ஆஃப் சாட்ஸ். ஓகே யா நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க. ரோஸ் வந்து டப்பிள்ஸ்ன்னு கூட கூப்பிடுவாங்க. தட்ஸ் கரெக்ட். ஈவன் நித்யா கிவன் பிரைமரி கீ, ஃபாரின் கீ, சூப்பர் கீ, காம்போசிட் கீ. ஓகே யா தேர் ஆர் லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அண்ட் ரோ என்டிட்டி. ஓகே என்டிட்டி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ டேபிள் நேம், இட்ஸ் நாட் அ ரோ நேம். ஸோ I'll put rows, record and tuples. Okay, இது கரெக்ட். பட் என்டிட்டி அப்படிங்கிறது என்னன்னா இந்த மொத்த டேபிளையும் they will call it as a entity. So I'll put this as one. இது வந்து என்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ என்டிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் இண்டிபெண்டன்ட் காம்பனன்ட். இல்லைன்னா நீங்க டேபிள் என்டையர் டேபிளே ரெஃபர் பண்றது தான் என்டிட்டி. ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து ப்ராடக்ட், இந்த டேபிள் நேமுக்கு வந்து என்ன வைக்கலாம்னா என்டையர் டேபிள், த டேபிள் நேம் இஸ் ப்ராடக்ட் டேபிள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் டேபிள தான் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. whole table is called as entity. Okay, let me move on. So I think table na enna உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ரோஸ் அண்ட் காலம்ஸ் அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அலையஸ் நேம்லாம் இருக்கு. தென் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளா ஒரு டேபிள்ல ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு டேபிள் தான் பார்த்துருக்கோம். பட் யூ கேன் ஸ்டில் create multiple tables and have a parent-child relationship. So நம்ம அதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். Okay, so then okay, so we will have keys. Okay, இந்த primary keys அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்றேன். So primary key அப்படிங்கிறது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் நேமே வந்து இப்போ பிரைமரி கீயா நம்மளால வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது அப்படின்னா பென்லேயே நிறைய வெரைட்டி ஆஃப் பென் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லெட்ஸ் சே we are maintaining a student database. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ். இப்போ ஒரே நேம்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ரகுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கூட இருப்பாங்க, எக்ஸாக்ட் நேம் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து யூனிக்கா ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த ரோ ரெக்கார்டெல்லாம் யூனிக்கா நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூ நீட் சம்திங் டு யூனிக்லி ஐடென்டிஃபை. அதை தான் பிரைமரி கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேபிள்ல பிரைமரி கீ அப்படின்னா இந்த ஐடியை வந்து பிரைமரி கீயா சொல்லலாம். ஓகேங்களா? பிகாஸ் இட் வில் ஹெல்ப் அஸ். இது வந்து ஒன்னுனா இட் இஸ் ஆல்வேஸ் ரெஃபரிங் திஸ் பர்டிகுலர் பென். ஓகேங்களா? டூனா பாக்ஸ், இந்த பர்டிகுலர் பாக்ஸ். ஓகேங்களா? இதுலயே பாத்தீங்கன்னா இது வந்து ஜாரா. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் பிராண்டோட பென் அப்படின்னா டசன்ட் மேட்டர். இந்த ஐடி வச்சு நீங்க யூனிக்கா இந்த ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் பிரைமரி கீ அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து ஒரே ஒரு கீயை மட்டும் பிரைமரி கீயா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த காம்போசிட் ஃபாரின் கீ அப்படிங்கிறது என்னன்னா அந்த பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் அப்படி சொல்றோம். காம்போசிட் கீ அப்படிங்கிறது என்னன்னா மோர் தென் ஒன் காலமை நீங்க வந்து கம்பைன் பண்ணி ஒரு யூனிக்கா ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது வந்து காம்போசிட் கீ. லெட் மீ டெல் யூ. லெட் மீ புட் a different color. ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டையும் வந்து நீங்க வந்து கம்பைன் பண்ணி யூனிக்கா உங்களோட ரெக்கார்டை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்றீங்கன்னா அது வந்து காம்போசிட் கீ. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா ஒரு ஹேண்ட்ஸான நம்ம பார்ப்போம் அடுத்து. பிகாஸ் இப்போதைக்கு நான் தியரிட்டிக்காக சொல்லி தரேன். But we will install MySQL in our machine and we will show you how to create a table, how to store information. இதெல்லாமே ஸ்டோர் பண்ணுவோம். பட் ஜஸ்ட்
பேசிக்ஸ் மட்டும் கவர் பண்றோம். ஓகே. ஸோ நவ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபாரின் கீ போறதுக்கு முன்னாடி வந்து இந்த பேரண்ட் சைல்டு டேபிள் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பிளைன் பண்றேன். லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஓகே, சின்ஸ் நிறைய பேருக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கனால நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். பட் இஃப் யூ கைஸ் திங்க் யூ வாண்ட் டு ஸ்லோ டவுன், லெட் மீ நோ. ஓகே. Okay, so let's assume we are going to start with the student information நம்ம கேப்சர் பண்ணி வைக்கிறதுக்கு we need a table. Okay, so நம்ம என்ன பண்ணுவோம்னா we will create a table. Okay, so okay, so இப்போ வந்து இது வந்து student ID, இதுல வந்து student name, okay, and then student age அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் இப்போதைக்கு 4 இன்ஃபர்மேஷன் கூட வச்சுக்கலாம். அண்ட் தென் ஃபைனலி வி வில் ஹாவ் அந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணோம். ஓகேங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷனை நீங்க ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஐடி இருக்கணும், டிபார்ட்மெண்ட் ஒரு நேம் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரு வந்து ஹெச்ஓடி அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பும் இப்ப வந்து மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு இது தேவை. So let me put together this one small table. இப்ப டிபார்ட்மெண்ட் டேபிள் இதுல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி, அதுக்கப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட் நேம், அண்ட் தென் இப்போதைக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு காலம் வச்சுக்கிறேன். ஸோ 1 இது வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், someone Arun as a professor. Okay, 2 EC department, as HOD. Okay, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிட்டேன். அண்ட் தென் நம்ம ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ஆனா ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஹி மைட் பி பிலாங்ஸ் டு அ பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ 2 டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தனியா இருக்கு, டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் தனியா இருக்கு. பட் ஆனா இது வந்து ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன்ங்கிறது ஒரு என்டிட்டி 1, டிபார்ட்மெண்ட்ங்கிறது என்டிட்டி 2. இந்த 2 என்டிட்டிக்கும் நடுவுல யூ டிட் a ரிலேஷன்ஷிப். பிகாஸ் ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் cannot ஸ்டாண்ட் அலோன். அவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல படிப்பாரு. ஓகேங்களா? அவர் டிபார்ட்மெண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஹி பிலாங்ஸ் டு ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். ஸோ அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு you need a way to handle it. So அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா that is when the foreign key comes in. Okay, I'll also give some student ID 1, student name as Raghu, and then student age as I'll put under conservative like 19, which is not true. Okay, and then department ID வந்து I am a triple department. ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே நான் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் நேம், என்ன ஐடி, அந்த ஹெச்ஓடி அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்லேயே ஸ்டோர் பண்ண வைக்க முடியும். பட் அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஒரு I'll have a some column. அந்த காலம் வந்து will be a primary key for a some other table. ஸோ இங்கே இது வந்து ஃபாரின் கீன்னு சொல்லுவாங்க. When you have something as foreign key, it will be a primary key at some other table. Become the primary key to some other table. Okay. ஸோ இந்த ஃபாரின் கீ இல்லைனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் பேர் எடுத்து இப்போ நீங்கள் என்னோட இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னா இங்கே டிபார்ட்மெண்ட் 1 இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபாரின் கீ.
ஸோ அப்போ வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஐடி வந்து எந்த டேபிள்ல ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்கும். ஸோ இந்த ஐடி வச்சு நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா இந்த ரோ கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து ரகு பிலாங்ஸ் டு ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி அருண் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் ஏபிள் டு கெட் த என்டையர் இன்ஃபர்மேஷன். ஸோ 2 என்டிட்டிக்கு நடுவுல ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டெயின் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபாரின் கீஸ் யூஸ் பண்ணுவோம். Do you guys able to follow it? ஸோ ஃபாரின் கீனா என்ன? 2 என்டிட்டிக்கு நடுவுல வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் ஃபாரின் கீ. ஓகே. ஐ ஹோப் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சிலபஸ்ல கவர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கோயிங் ஃபாஸ்ட். பட் இஃப் நாட் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே. ஸோ அடுத்து வந்து காம்போசிட் கீ சொல்லியாச்சு. ஸோ ஈவன் நிறைய சூப்பர் கீ அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் வி டோன்ட் வாண்ட் வி வில் நாட் யூஸ் இட் தட் ஆஃபன். ஸோ அதெல்லாம் ஐ லெட் யூ கைஸ் டு லேர்ன். ஓகே. ஓகே. ஸோ தென் இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இங்கே பார்த்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆன் ஒன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, ஒன் ஆன் ஒன் ரிலேஷன்ஷிப் கிடையாது. என் டு ஒன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க ஸ்டூடெண்ட்ஸ் மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பிலாங்ஸ் டு ஒன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். ஸோ ஓகே, ஐ வில் டெல் வாட் ஆல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஓகே. ஸோ ரிலேஷன்ஷிப்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இதுல டைப்ஸ்ல வந்து 1:1 ரிலேஷன்ஷிப், n:1 ரிலேஷன்ஷிப் ஆர் 1:n ரிலேஷன்ஷிப், இல்லைன்னா n:n ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைப் இருக்கு. அதாவது 2 என்டிட்டிக்கும் நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப். ஓகே. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் entities. ஓகே. ஒன் ஆன் ஒன் ரிலேஷன்ஷிப்கான ஒரு எக்ஸாம்பிள் யாராவது சொல்ல முடியுமா? அதாவது உங்களுக்கு வந்து என்டிட்டினா என்னங்கிறது ஒரு டேபிள் சொல்லியிருக்கோம். ஸோ டேபிள் இஸ் கால்ட் அஸ் என்டிட்டி. இப்போ அந்த 2 டேபிளுக்கு நடுவில் ஒன் ஆன் ஒன் ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா யாராவது? எஸ். மேரேஜ், அதாவது இப்படி சொல்லணும், மேரேஜ்ங்கிறது வந்து ஒரு ஜெனரிக் டேர்ம். பட் வந்து டேபிள் நேம்ஸ் சொல்லலாம். ஸோ ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ஒரு தனி டேபிளும், ஒய்ஃப்லாம் ஒரு தனி டேபிளும், அப்போ வந்து ஒன் ஆன் ஒன் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகே, தட் மேக்ஸ் சென்ஸ். ஓகே, சிம்பிள் மேரேஜ் அப்படி சொல்லக்கூடாது. என்டிட்டிஸ் தான் நம்ம பேசுறோம். ஸோ என்டிட்டிஸ் வச்சு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா யாராவது? ஸோ இப்போ மேரேஜ் சொன்னாங்க. ஸோ மேரேஜ்ங்கிறது ஒரு ஜெனரிக் டேர்ம். பட் அது வந்து ப்ராப்பரா சொல்லணும்னா இஃப் யூ கோயிங் டு கிரியேட் அ டேபிள் ஃபார் ஆல் த ஹஸ்பண்ட்ஸ், ஆல் த ஹஸ்பண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் ஸ்டோர்ட் இன் அ டேபிள், and then all the wives information are stored in a different table. அப்போ வந்து இந்த மேரேஜ்க்கு வந்து will have only one relationship. One husband will have one wife and the other relationship. Any other example? But good try, Mahalakshmi. You're good. But any other example? Okay, I'll put us okay, husband and wife relationship. Okay. So n:1 relationship, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்களா? Person with Aadhaar details. Yeah, that also good example. Person with Aadhaar information, because you should have only one Aadhaar information for a person. Student staff வந்து okay, I think we are going on a student staff வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றீங்க? ஒன் ஆன் ஒன்னா இல்ல n:1 ரிலேஷன்ஷிப்பா?
Okay. NS to 1 வந்து yeah, multiple students can have okay, but student staff வந்து it's not a one-on-one relationship because staffங்கும்போது அவங்க they can take multiple topics or multiple departmentsக்கு போய் எடுப்பாங்க. Um, Also one student will have a relationship like will have a multiple teachers la. So where the okay ns to one employee uh, employee okay கவியர் இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்றீங்களா? ஓகே ns to 1 ஆல்ரெடி நான் இங்க மேல சொல்லியிருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா ஒரு ஸ்டூடெண்ட் ஸோ மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பிலாங்ஸ் டு ஒன் டிபார்ட்மெண்ட் பட் ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காது ஓகேங்களா ஸோ அதனால ns to 1 ரேஷியோ ஸோ இதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் பேஷண்ட் டாக்டர் that will also not give exactly because patient will have a multiple doctors பட் இங்க வந்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வில் பிலாங்ஸ் டு ஒன் டிபார்ட்மெண்ட் தான் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ்ல அவங்க இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஓகே கவியர்சி நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி இன் ஒன் கம்பெனி ஓகே கரெக்ட் எம்ப்ளாயீஸ் பிகாஸ் ஐடியல் அஷ்யூம் பண்ணிக்குவோம் ஒரு ஜாப் தான் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு இப்போ நிறைய பேர் மல்டிபிள் ஜாப் பண்ணுவாங்க பட் இஃப் யூ ஆர் டூயிங் ஒன் ஜாப் then you will have only one employer relationship அப்படி வச்சுக்கலாம் okay employee and employerனா கம்பெனி பேர் தான் எம்ப்ளாயர்னு சொல்லுவாங்க ஸோ employer relationship okay that's fine I think இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வந்துச்சு then can we give some example of 1:n ratio okay students subject okay students okay subject and student phone number and person இல்ல அதாவது ஃபோன் நம்பர் பர்சனுங்கிறது ஆக்சுவலா 1:1 ரேஷியோ வரும் இதுக்கான எக்ஸாம்பிள் ஏன்னா ஒரு பர்சனுக்கு ஒரு மொபைல் நம்பர் தான் வச்சிருப்பாங்க பட் ஆனால் இப்போ நிறைய மொபைல் நம்பர் வச்சிருக்காங்க ஓகே அது கூட நம்ம சொல்ல முடியாது ஓகே 1:n ரேஷியோக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ns to n ரேஷியோக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்டாஃப் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டாஃப்க்கு ஒர்க் பண்ணுவாங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் மல்டிபிள் ஸ்டாஃப்ஸ்க்கு கோர்ஸ் படிப்பாங்க ஸோ திஸ் இஸ் ns to n ரிலேஷன்ஷிப் 1:n ரிலேஷன்ஷிப் எப்படி சொல்லலாம்னா வந்து ஓகே லெட்ஸ் கோ வித் திஸ் எக்ஸாம்பிள் பர்சன் காட் I think it 1 minute ஸோ பர்சன் வித் ஃபோன் நம்பர் வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம் நீங்கள் ரிவர்ஸில் என்டர் பண்ணுறீங்க மகாலட்சுமி ஸோ பர்சன் கேன் ஹாவ் அ மல்டிபிள் ஃபோன் நம்பர் ஓகே அப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் ஸோ ரெண்டு என்டிட்டிக்கு நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் தான் பாசிபிள் ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ண முடியும் ஓகே ஸோ அதுதான் என்னோட இன்டென்ஷன் ஓகே பட் one customer can place multiple orders but each order belongs to only one customer sir yeah reverse is possible okay because இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் it should be applicable because n:1 ratio 1:n ratio okay but it's how you are tracking it okay I think it's time now I'll stop here so far any questions I'll share all this information
ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? Don't even have any question. Okay. So next weekல வந்து we will start with I think mostly I think I covered okay, queries வந்து I will explain once I have that software installed. So next meetingல we will if possible நீங்க வந்து எல்லாரும் இந்த MySQL உங்களோட மெஷின்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வைங்க. MySQL Workbench அப்படின்னு இருக்கும். அருண் அந்த லிங்க் இங்க சாட்ல போட்டீங்களா? MySQL Workbench டவுன்லோட் பண்ற லிங்க். யா. ஸோ நெக்ஸ்ட் மீட்டிங் வரும்போது இந்த MySQL Workbenchங்கிறத இன்ஸ்டால் பண்ணுங்க இந்த சாஃப்ட்வேரை. இட்ஸ் அ ஃப்ரீ வெர்ஷன், கம்யூனிட்டி வெர்ஷன், ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால இன்ஸ்டால் பண்ண முடியும். அதை வச்சுட்டு ரெடியா இருங்க. நான் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் இட், அந்த சாஃப்ட்வேர் என்ன அது, அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஐ கவர் இந்த நெக்ஸ்ட் டாபிக், நெக்ஸ்ட் செஷன்.